நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரிகளில் வந்து மறைமுக வரிகள் ப்ளஸ் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ அதில் இருந்து நம்ம ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் இருக்கிறதா வந்து நம்ம லைன் பை லைனாக வந்து ஒன்லைனாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் ஒன்லைனர் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் நேரடி வரிகளை விட அதிக வரி வசூலிக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரி மூலமாக தான் வந்து வரி வசூலிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றவர் மீது மாற்றப்பட்டால் அதுதான் பார்த்திங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மறைமுக வரி அதிக நெகிழ்வுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுக வரிகள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பு கூட்டு வரி, ஆயத்தீர்வை வரி, உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை வரி, திருத்தப்பட்ட மதிப்பு கூட்டு வரி, திருமண மண்டபம், டிராவல்ஸ், மருத்துவர் போன்ற சேவைகளுக்காக வசூலிக்கப்படுவது சேவை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பு கூட்டு வரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலம். ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2005. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2007 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அரசுக்கு அதிகப்படியான வருவாய் தரக்கூடிய வரி எதுன்னு பார்த்திங்கன்னா கலால் வரி. மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்களிடம் பொருட்களை வாங்குபவர் செலுத்துவது கலால் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரி பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வந்து விதிக்கப்படுகிறது. ஸோ கலால் வரிக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஆயத்தீர்வை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசுக்கு வரி இல்லாத வருமானம் கிடைக்கும் துறைகள் நீர்ப்பாசனம், மின்சாரம், பொதுப்பணி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி தான் பார்த்திங்கன்னா சேவை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி இது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாள் வந்து ஃப்ரான்ஸ் 1954. ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 23, 2017. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டியின் குறிக்கோள் ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரி. சரிங்களா? பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி மத்திய மற்றும் மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி 5 விதமான வரி விகிதங்களை கொண்டது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28%. மாநில அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய சுங்கத்தீர்வை வரி, சேவை வரி, ஈடுசேவை வரி, கூடுதல் ஆயத்தீர்வை வரி, கூடுதல் கட்டண வரி, கல்வி கட்டண வரி, மாநில பண்டங்கள் பார்த்திங்கன்னா மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, கூடுதல் கட்டணம் வரி. அடுத்து பாருங்கள், உள்ளாட்சி அமைப்பு அல்லது அரசின் மூலம் குறிப்பிட்ட பகுதிக்குள் விதிக்கப்படுவது உள்ளூர் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான வீதத்தை பொறுத்து விதிக்கப்படும் வரி தான் பார்த்திங்கன்னா வரி வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மை பாரத வரி. ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 2015 இந்திய அரசின் புதிய வரி விதிப்பு கொள்கை துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மறைமுக வரி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி பற்றி பார்த்துருப்போம். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.